அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை இரவின் இறுதி செய்தியாக நாளை காலை உங்களை அடையும் செய்தியாக தருகின்றோம். வளைகுடாவில் இன்று மிகப்பெரிய அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானுக்கு மிகப்பெரிய சேதாரம் என்று நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பதிலடியாக பல அரங்கேற்றம் நடந்திருக்கின்றது. அதற்கு முன்பாக நாம் ஒரு செய்தியை தருகின்றோம். நமது 93 தினங்களுக்கு முன்பாக எமது 95வது ஒரு காணொளி தந்திருக்கின்றோம். விரிவடையும் போருக்குள் பாகிஸ்தானை இழுக்கும் சவுதி, பதறும் பாகிஸ்தான பாக்கி, அமீரகம் சவுதி இணைந்து ஈரானை தாக்க திட்டம். எப்ப தந்திருக்கிறோம்? 3 தினங்களுக்கு முன்பாக எமது 95வது காணொலி தந்திருக்கிறோம் இல்லையா? இன்று பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அவர்கள் தனது ஒரு அமைச்சரை சவுதிக்கு அனுப்பி இருக்கின்றார். ஃபர்ஹானிதின் நினைக்கிறேன், செய்திக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஒரு அமைச்சரை அனுப்பி சவுதி அரேபியாவின் இளவரசர் கிங் ஃபஹத் சல்மானை சந்திச்சு நாங்க உங்களுக்கு முழு ஆதரவு தருகின்றோம் என்று சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார். நாம் தந்திருக்கின்றோம் இல்லையா? எதிர்வருகின்ற திங்கள் தாண்டி அநேகமாக 7ஆம் தேதி நமக்கு அங்க அமெரிக்காவில் இரவுண்டா நமக்கு 7ஆம் தேதி வந்திருக்கும் இல்லை. 7ஆம் தேதி மிட் நைட் அல்லது இரவு நாம் மிகப்பெரிய ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தை நாங்க பார்க்கலாம். நாங்க ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லை. அந்த வகையில சில வேளை இப்ப இவங்க சவுதி அரேபியாவுக்கு இவங்க சப்போர்ட் என்று சொல்லத்தாலே இப்ப முற்று முழுதாக பாகிஸ்தான் சவுதியின் பக்கம் மட்டும் அமெரிக்காவின் பக்கம் இது தெரிஞ்சு நாம இருக்குன்னு சொல்லிட்டோம். அது அப்படியானால் பாகிஸ்தான் தளத்தில் அவங்களோட நாட்டுக்குள்ள அமெரிக்காவுக்கான ஒரு பேஸ் கொடுக்கலாம். சவுதியும் இதுல களத்தில் இறங்கி அடிக்க போறாங்க போல இருக்கிறது. இதுக்கு யுக்ரைன் ஜனாதிபதி யுக்ரைன் அதிபர் ஷெலான்ஸ்கி இன்றைக்கு ஜோர்தான் போயிருக்கிறார். அங்கேயும் போயிட்டு நாம் அடிப்போம். அப்ப ஆக ஈரானுக்கு எதிராக முற்றுமுழுதாக யுக்ரைன் அதிபர் முற்றுமுழுதாக ஈடுபட்டார். அவர் முழு வளைகுடாவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார். அமெரிக்காவின் உத்தரவின் பிரகாரம் அவர் முழுசா இறங்குறார். மிகப்பெரிய வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் வருகுது இல்லையா? அந்த போராட்டம் குறித்து இந்த செய்தி நாம தந்திருக்கின்றோம். அந்த வகையில பிராந்தியம் முழுவதும் ஒரு நாம் ஏற்க சொல்லிட்டோம் இல்லை, பிராந்திய போராக மாறுகின்றது. எப்படியும் ஒரு அணுகுண்டுலாம் வந்து முடியும். நம்முடைய காணொலியை நாம ஒரு மாதத்துக்கு முன்பாக நாம் சொல்லி வருவோம் என்றால், ஒன்று ஈரான் போடணும், அமெரிக்கா போடணும், இஸ்ரேல் போடணும், 3 நாட்டுக்குள்ள. இப்ப பாகிஸ்தானும் சேர்ந்து இருக்கிறதால ஏன் பாகிஸ்தானே போட வைக்கலாம். இந்த போர் ஊத்திக்கு போது நீயும் மோதிக்கொள்ளு, 2 பேரும் மோதிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் 2 நாடு முஸ்லீம் பிரச்சனையா தான் போகும். அதனால இப்ப பாகிஸ்தானை வலிந்து இழுத்தாச்சு சவுதி அரேபியா. அதனால பாகிஸ்தான் அணுகுண்டுக்காரன் தானே. இப்ப பாகிஸ்தானை போனார் என்றால் ஈரானுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தியா போய் சேரும். நம்ம சொல்லிக்கிறோம், இந்தியா போய் சேரும். இவர் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பேஸ் கொடுப்பாரானால் ஈரானுடன் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்திப்புக்குள்ள, ஒரு தொடர்புக்குள்ள, ஒரு இணைப்புக்குள் வந்து சேரும். அப்ப பாகிஸ்தானை வளர்ச்சி கூட்டலாம். எப்படி அங்கே ஆப்கானிஸ்தான் சொல்லிக்கிறேன் மீண்டும், இது செகண்ட் தாரம். அப்ப பாகிஸ்தான் மீது இது பிராந்திய போராக மாறுகின்ற போது இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால அவரும் போரை எடுக்கணும். இந்த போருக்குள்ள நாம் ஏற்க சொல்லிக்கிறோம், இந்த போருக்குள்ள வலிந்து இந்தியா இழுக்கப்படும் நாம தந்திருக்கிறோம். அதனால இப்ப பாகிஸ்தான் இது வந்து மூக்கு நுழைச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக பாகிஸ்தானிய பிரதமர் உறுதி அளித்துள்ளார். பிராந்தியத்துக்கு அவர் வந்து பூந்துட்டார். அப்ப அவர் பூந்தால் அங்கே ஆப்கானும் புல்லா கொடுப்பான். யாருக்கு? ஈரானுக்கு. பிராந்தியமா மாறுது. அது ஒன்றோ. அதாவது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி தளம் ஒன்றை அளித்திருப்பதாக இஸ்ராயல் தெரிவித்திருக்கிறது. அது தெரியல, அவங்க நாளைக்கு பார்க்கலாம். இந்த செய்தி தானே அளித்ததுக்கான ஆதாரம் இன்னும் வரல, அவங்க சொல்றாங்க. இதேவேளை பாரசீக வளைகுடாவின் சுறாக்கள் அமெரிக்க படைகளுக்காக காத்திருக்கின்றன. தரைவழி படையெடுப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. யாரு சுறா? ஈரானிய படைகள் சுறா. அமெரிக்கா படைகள் வந்தா நாங்க மீனுக்கு போற மாதிரி போட்டு அழிச்சிருவோம் என்று அச்சவங்களை சொல்லியிருக்க. அப்ப இந்த இஷ்யூ செய்தி இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் பரபரப்பு செய்தி இது என்று சொன்னால் பாகிஸ்தான் ஆதரவு கொடுப்பதுதான். வாங்க நாம நேரே செய்திக்குள்ள முதல் நாம குவைட்டுக்குள்ள போயிடுவோம். போரின் 30வது நாள் ராணுவ முகாம் மீதான ஏவுகணை தாக்குதலில் 10 குவைத் வீரர்கள் காயமடைந்திருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது.
மார்ச் 29 அன்று அரபு அமீரகத்தின் இன்று ஞாயிற்றுக்கிழமை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் 16 பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 42 ஆளில்லா விமானங்களையும் எதிர்கொண்டு தாக்கியிருக்கின்றது. பிராந்தியம் முழுவதும் ஈரானிய தாக்குதல்கள் தொடங்கியிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் 414 பலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1914 ஆளில்லா விமானங்களை எதிர்கொண்டுள்ளது. ஆக இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து மிக பெரிய தாக்குதலை சந்தித்த நாடு அமீரகம். ஏன் அமீரகம் மீது இவ்வளவு பாய்ச்சல் என்றால் அவர்களை நேரடியாக இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்ட ஒரு நாடு. ஏனெனில் இஸ்ரேலுக்குள்ள அவங்க ஒரு காணி ஒன்று கேட்டுக்கிறாங்க, நாங்க உங்களுக்குள்ள ஒரு தூதரகம் ஒன்று அமைக்கப்படுறோம். அப்ப மிகப்பெரிய நெருக்கமான நாடு, வர்த்தகம் களங்கள் எல்லாமே முற்றுமுழுதாக அமீரகம் அமெரிக்க இஸ்ரேலின் ஒரு ஏஜென்ட் நாடாக அந்நிய தேசமா இருக்குது. அதுக்காகத்தான் அந்த தாக்குதல் அங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த தாக்குதலின் விளைவாக தங்கள் தேசிய கடமையை ஆற்றிக் கொண்டிருந்த ஆயுத படைகளின் 2 உறுப்பினர்கள் வீரமரணம் அடைந்தனர் என்றும், மேலும் ஆயுத படைகளால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மொரோக்கோ குடிமகனும் வீரமரணம் அடைந்திருக்கின்றார். அதுடன் பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், பலஸ்தீன் மற்றும் இந்திய நாடுகளைச் சேர்ந்த 8 பேரும் விழுந்திருக்கிறார்கள். போதுமா? மொத்தம் 178 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் லேசானது முதல் மிதமானது மற்றும் கடுமையானது வரை உள்ளது. மீடியம், லார்ஜ், டபுள் லார்ஜ், ஸ்மால், மீடியம், லார்ஜ், டபுள் லார்ஜ் அந்த அளவு காயப்பட்டிருக்கிறாங்களாம். காயமடைந்தவர்களில் ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, சூடான், எத்தியோப்பியா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ஈரான், இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, எங்க நாட்டுக்காரன் மாறாண்டா, அஜர்பைஜான், யெமன், உகண்டா, எரித்ரியா, லெபனான், ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், கொமரோஸ், துருக்கி, ஈராக், நேபாளம், நைஜீரியா, ஒமான், ஜோர்தான், பலஸ்தீனம், கானா, இந்தோனேஷியா, ஸ்வீடன் மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் அடங்குவர். இது எப்படி இருக்குது? ஆக மொத்தம் வந்திருக்கு நாடெல்லாம். இவங்களெல்லாம் இப்படித்தான் ஸ்மால், மீடியம், லார்ஜ் வகையான காயத்தை அமுட்டிக்கிறாங்க. தப்புறம் நாம ஏற்கனவே சொன்ன அந்த ஏரியா நிக்காங்க, ஏண்டா நீங்க ஒன்று வர எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்க முழுமையாக தயாராக இருப்பதாகவும், நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதையும் அதன் நலன்களையும் தேசிய திறன்களையும் பேணி பாதுகாக்கும் விதத்தில் நாட்டின் பாதுகாப்பை குலைக்கும் நோக்கம் கொண்ட எதையும் உறுதியாக எதிர்கொள்ளும் என்றும் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மார்ச் 11 அன்று ஈரானில் இருந்து வந்த 13 ஏவுகணைகள், 39 ஆளில்லா விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் எதிர்கொண்டது. 9 பேர் அப்போது காயப்பட்டார்கள். பிப்ரவரி 28 முதல் ஈரானிய தாக்குதல் ஐக்கிய அமீரகம் 158 பேரை காயப்படுத்தியுள்ளது. மார்ச் 14 அன்று ஈரானிடமிருந்து வந்த 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 33 ஆளில்லா விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் எதிர்கொண்டிருக்கின்றது. தரைப்படையில் அமெரிக்க படைகள் சேர்வதை ஈரானிய படைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன என்றும், அவர்களை தீயிட்டு கொளுத்தி தங்கள் பிராந்திய கூட்டாளிகளை நிரந்தரமாக தண்டிக்க வேண்டும் என்று ஈரான் நாட்டின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் கூறியிருக்கின்றார். காலிபாப் மேலும் கூறுகையில், எங்கள் துப்பாக்கி சூடு தொடர்கிறது, எங்கள் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன, எங்கள் உறுதியும் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளன. சுமார் 2500 அமெரிக்க மரைன் படையினர் அப்பகுதிக்கு வந்தடைந்தாலும் ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு மாத கால போரில் நுழைந்தாலும் மத்திய கிழக்கில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்க பிராந்திய சக்திகள் பாகிஸ்தானில் சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த போர் உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும், உரத் தட்டுப்பாடுகளை தூண்டியுள்ளது என்றும் மற்றும் விமான பயணத்தை சீர்குலைத்துள்ளது என்றும், மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலஜ் சந்தியின் மீது ஈரான் கொண்டுள்ள பிடி சந்தைகளையும் விலைகளையும் உலுக்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக பாகிஸ்தானிய பிரதமர் இன்று உறுதியளித்துள்ளார். பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து இரு நாடுகளும் விவாதித்த நிலையில் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சருடான பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை இன்று சவுதி அரேபியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார்.
ஈரான் போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிப்பதற்காக இஸ்லாமிய நாடுகளின் உயர்மட்ட தூதர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இஸ்லாமாபாத்திற்கு வருகை தந்துள்ள சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் பர்கானுடனான சந்திப்பின் போது ஷபாஸ் ஷரீப் சவுதி அரேபியாவுக்கான பாகிஸ்தானின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஷரீபின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் சவுதி அரேபியா கடைபிடித்த குறிப்பிடத்தக்க நிதானத்தை ஷரீப் பாராட்டினார் என்றும் பாகிஸ்தான் எப்போதும் சவுதி அரேபியாவுடன் தோளோடு தோள் நிற்கும் என்றும் சொல்கிறார். பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும் நோக்கில் இஸ்லாமாபாத் கொண்டு வரும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து ஷரீப் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சருக்கு விளக்கியிருக்கிறார். ஈரானில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உற்பத்தி செய்யும் அரிய தளத்தின் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை இன்று தொடுத்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ராஜதந்திரம் குறித்து பேசி வரும் நிலையில் அமெரிக்க தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஊகங்கள் அதிகரித்து வருவதால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் இரண்டாவது மாதத்தில் நுழைந்துள்ளது. ஒருபுறம் ராஜதந்திரம் பற்றி பேசிவிட்டு அதை மறைப்பதற்காக தரைவழி படையெடுப்புக்கு திட்டமிடுவதாக அமெரிக்காவை ஈரான் கடுமையாக சாடியுள்ளது. எந்த ஒரு தரைவழி முயற்சியும் தனது படைகளுக்கு நரகமாக மாற்றப்படும் என்று தெஹ்ரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் ட்ரம்ப் இறுதி தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் அமெரிக்கா ஆயிரக்கணக்கான துருப்புகளை மத்திய கிழக்குக்கு திரட்டி வருகிறது. பாரிசிய வளைகுடாவின் சுறாக்கள் அமெரிக்க படைகளுக்காக காத்திருக்கின்றன. தரைவழி படையெடுப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரான் ராணுவம் இப்படியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அமெரிக்காவின் எந்த ஒரு தரைவழி படையெடுப்புக்கும் பேரழிவான விளைவுகளில் முடியும் என்று ஈரான் ராணுவம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அமெரிக்க படைகள் பாரிசிய வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல உணவாகிவிடும் என்றும் அது தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் உண்மையானால் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் படைகள் தயாராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு தரைவழி தாக்குதலோ அல்லது ஆக்கிரமிப்பு முயற்சியோ தொடங்கப்பட்டால் அமெரிக்க படைகளை முற்றிலுமாக அழிப்பதற்காக ஈரான் ராணுவம் கணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது என்று லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் ஜோஸ்பஹரி கூறியிருக்கிறார். ரம் தரைவழி நடவடிக்கைகள் மற்றும் பாரசீக வளைகுடாவில் உள்ள சில தீவுகளை ஆக்கிரமிப்பது குறித்து ஈரானை மீண்டும் அச்சுறுத்தியுள்ளார் என்று அவர் கூறுகிறார். மேலும் அத்தகைய லட்சியங்கள் வெறும் பகல் கனவு மட்டுமே என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பும் அவமானகரமான சிறைவாசம், உடல் உறுப்புகளை துண்டித்தல் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் காணாமல் போவதை தவிர வேறு எந்த விளைவுகளையும் ஏற்படுத்த என்பதை நிரூபிக்க ஈரானிய படைகள் இத்தகைய ஒரு நடவடிக்கையை மீண்டும் மிக காலமாக ஒரு ஹாப்ல இருப்பதாகவும் அதாவது எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய குண்டுவீச்சு தாக்குதல் அதன் நோக்கங்களை அடைய தவறினால் ஈரானின் பல வார கால தரைவழி நடவடிக்கைகளுக்கு பென்டகன் தயாராகி வருவதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கும் இந்த வேளையில் இந்த எச்சரிக்கை வெளியாகிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் நாடு முழுவதும் குறிப்பாக அமெரிக்க தளங்கள் ஈராக்குடனான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தென்மேற்கு எல்லையிலும் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள தென்கிழக்கு பகுதியிலும் தனது தற்காப்பு நிலைமைகளை வலியுறுத்தியுள்ளது. ஜோஸ்பஹரி மேலும் ட்ரம்பை கண்டித்து அவரை உலகின் ஜனாதிபதிகளிலேயே மிகப்பெரிய பொய்யர் என்றும் முற்றிலும் நம்பகத்தன்மையற்றவர் என்றும் வர்ணித்திருக்கின்றார். மேலும் உயிரிழப்புகளுக்கு அஞ்சி அமெரிக்க படைகள் அளிக்கப்பட்ட தளங்களிலிருந்து தப்பித்து பிராந்தியம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் மற்றும் பொருளாதார மையங்களில் தஞ்சம் புகுந்தனர் என்றும் அங்கு அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன் தலைமை இராணுவ கட்டளை ஒரு சமநிலையற்ற நபரிடம் ஒப்படைத்துள்ளது என்றும் அவருடைய நடவடிக்கைகள் அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பா மற்றும் மேற்காசிய நாடுகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் சோல் பெகாரி தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசின் பொதுமக்கள் அணுசக்தி திட்டம் குறித்து தெஹ்ரான் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த போதிலும் அவர்கள் வேண்டுமென்றே எங்கள் மீது ஒரு திணிக்கப்பட்ட போரை திணித்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் மீதும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் இலக்குகள் மீதும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை தொடுத்து ஈரான் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருவதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. எந்த வகையிலும் நீங்கள் எம்மிடம் தரைவழி தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகும் போது கடலில் நீங்கள் மிதக்கும் பொடிகள் சுறா மீன்களுக்கு இரையாகும் என்பதை
ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. நேயர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.